அறிவில்லாதவனே கேக்குது. சந்தோஷ் நான் கொஞ்சம் பேசணும். இப்படி உட்கார் சொல்லு. சந்தோஷ், ஆடு மாடுலாம் பசியா இருக்கு, தண்ணி கட்டிட்டு வரேன்னு சொல்லு. ஆடு பெத்தவனா? எனக்கு இங்க பிராணம் போயிட்டு இருக்கு, அதை பத்தி உனக்கு அக்கறை இல்ல. ஆடு மாடோட பசிதான் முக்கியமா? சரி சொல்லுங்க. அவங்க அண்ணன் உங்கள்கிட்ட சேலஞ்ச் பண்ண சொன்னீங்க. ஒருவேளை அதுல நீ தோத்துட்டேன்னு வை, என்ன பண்ணுவ? எனக்கு தன்னம்பிக்கை தைரியம் சொல்லி கொடுத்ததே நீங்க தான். நீங்களே நெகட்டிவா பேசுறீங்க. அட அது வேற இது வேற. இது விவசாயம், இத பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அதான் அந்த ஆளு வம்புக்குனே உங்ககிட்ட இப்படி ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கலாம். அதனாலதான் கேக்குறேன், ஒருவேளை இதுல நீ தோத்துட்டேன்னு வை, என்ன பண்ணுவ? நீங்க இந்த கிணத்து மேல உட்கார்ந்து இருக்கீங்கல்ல, ஒருவேளை உள்ள விழுந்துட்டா? உள்ளயா? இல்ல இல்ல, அவ்வளவு சீக்கிரம் அப்படியெல்லாம் நான் விழுந்துட மாட்டேன். எனக்கு தான் ஸ்ட்ராங்கா சப்போர்ட் இருக்குல்ல. நானும் தோக்க மாட்டேன், எனக்கு லவ் சப்போர்ட் இருக்கு. என்ன வார்த்தை சொன்னடா? டேய் என்ன சொன்ன? பெத்த அப்பாவை பார்த்து என்ன வார்த்தை சொன்னடா அப்படின்னு கேட்டாங்க. உன்னை அப்புறமா பேசிக்கிறேன். லண்டனு, நீ விரும்பி சாப்பிடுற சாப்பாடு இந்தா, சாப்பிட்டு தட்ட கொடு. இத பாரு சந்தோஷ், பார்ன் வித் தி சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க. அப்படி பிறக்கும் போது அதிர்ஷ்டத்தோட பிறந்தவன் நீ. எல்லாருக்கும் இந்த அதிர்ஷ்டம் அமைஞ்சிடாதா. எதுக்காக அந்த அதிர்ஷ்டத்தை அனாவசியமா நீ உதவி தரேன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. நான் பேச ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லாம சாப்பிட்டு இருக்கான். காதுல விழுந்துச்சா இல்லையா நீ கேட்க கூடாதா? சந்தோஷ், அதிர்ஷ்டங்கிறது எப்ப வேணா வரும், எப்ப வேணா போகும். ஆனா காதலுங்கிறது ஒரு தடவை தான் வரும், கடைசி வரைக்கும் போகாது. அங்கிள், இது உங்க காதுல விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா பெரிய காதல்? வயக்காட்டுல விழுந்து எந்திரிச்சு இப்படி சேரு சகதியும் பூசிட்டா அது காதலுக்காக நீ செய்யக்கூடிய பெரிய தியாகமா? இல்ல இப்ப நீ கண்ட சாப்பாடுலாம் சாப்பிட்டு இருக்க, இது காதலுக்காக நீ செய்யக்கூடிய மிகப்பெரிய தியாகமா? ஏன் இதெல்லாம் ஒருத்தனால மட்டும் தான் செய்ய முடியுமா? என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா? என்ன இத நான் சாப்பிட முடியுமா இல்லையான்னு என்கிட்ட சேலஞ்ச் பண்றியா? Poor boy, poor boy. ஒரு வேலை பேண்ட்டுக்குள்ள பூரா பூந்துருச்சோ? நோ பிரஸ்டிஜ். வெக்கத்தை விட்டு தண்ணி கேட்ட வேண்டியதான். அங்கிள், தண்ணி ஏதாவது தேவைப்படுதா? கேட்டுட்டாங்க. ரத்தத்தை குடிச்சிருவேன். கார்ல தண்ணி குப்பை எடுத்துட்டு வாடா. அங்கிள், பாட்டில்ல தண்ணி இல்ல. பைப்பு தண்ணி. கோமியம் ரொம்ப புனிதமானது. கோயில்ல வீட்டுல கூட பூஜைக்கெல்லாம் கூட யூஸ் பண்றாங்க. ஆபத்துக்கு தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சந்தோஷ், இப்படி ஒரு காரத்தை வேணா. தினந்தனம் இப்படி ஒரு காரத்தை சாப்பிட்டீங்கன்னா குடல் வந்து செத்துருடா. எப்படா சின்ன வயசுல இருந்து நீ காரமே சாப்பிட்டு பழக்கம் இல்லையே, இப்படி ஒரு காரத்தை உன்னால எப்படா சாப்பிட முடியுது? முடியும் டாட். உண்மையான அன்பு இருந்தா எதுவுமே முடியும். அந்த அன்பு தான் என்ன இங்க வர வச்சு, என்னை தேடி உங்களையும் அங்க வர வச்சு. என் காதல் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். நீங்க நிம்மதியா கிளம்பி போயிட்டு வாங்க. அங்கிள், தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்போ சந்தோஷ் அந்த பொண்ணை எந்த அளவு லவ் பண்றான்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வாய மூடுறா. ராஜ வாழ்க்கை வாழ வேண்டியவன் என் பையன். அதை வேண்டான்னு சொல்லி உதறி தள்ளிட்டு இங்க வந்து பிச்சைக்கார மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான். அதுல அவன் லவ் என்னன்னு எனக்கு புரியாதா? ஆனா அந்த லவ்ல ஒரு 10% அந்த பொண்ணுக்கு இருக்க வேண்டாமா? அவன் இவ்வளவு தூரம் கார சாப்பாடு சாப்பிட்டு கஷ்டப்பட்டு இருக்கான். அவன் எதிரியாவது கலந்துக்கிட்டாளா? இல்ல என்ன மாய மந்திரம் பண்ணாலோ இல்ல வசி மருந்து வச்சாலோ என் பையனை டோட்டலா மெஸ்பரிசம் பண்ணிட்டான். பயங்கரமான கைகாரியாவோ.
அவகிட்ட இருந்து என் பையனை பிரிக்காம நான் லண்டன் ரிட்டர்ன் ஆகவே மாட்டேன். திஸ் இஸ் a சேலஞ்ச்.